யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு உங்க அம்மா உங்ககிட்ட வந்து, "நீ அப்படியே என் பொண்ணு மாதிரியே இருக்க. என் பொண்ணு கூட இதே மாதிரி தான் இருப்பா." அப்படின்னு சொல்றாங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்க வந்து சொல்றீங்க, "நான் தான் உங்க பொண்ணு" அப்படின்னு. ஆனா அவங்க வந்து, "இல்ல, இல்ல நீ பொய் சொல்ற. கண்டிப்பா நீ என் பொண்ணு கிடையாது. நீ பார்க்க என் பொண்ணு மாதிரி இருக்க அவ்வளோதான்." அப்படின்னு சொல்றாங்கன்னா எப்படி இருக்கும்? Oh இந்த no! மாதிரியான கண்டிஷன் பேர் தான் கேப் கிராஸ் டெலியூஷன். டெலியூஷன்னாலே ஃபால்ஸான விஷயத்த ஸ்ட்ராங்கா நம்புறது தாங்க. ஸோ இந்த டெலியூஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய ஃபேஸ் ரெகக்னிஷன் கரெக்ட்டா இருக்கும். கரெக்ட்டா வந்து நீங்க அவங்க பொண்ணு மாதிரி இருக்கீங்க, பொண்ணு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சுருவாங்க. அவங்களுடைய எமோஷனல் கனெக்டிவிட்டி பாத்வேல தான் டேமேஜ் இருக்கும். ஸோ அதனால அந்த எமோஷனல் கனெக்டிவிட்டி வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகாததுனால நீங்க டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவாங்க. இத யார் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணான்னா, ஜோசப் கேப்கிராஸ் அப்படின்றவர் தான் அப்சர்வ் பண்றாரு. அவங்க கிட்ட வந்த ஒரு கேஸ்ல அந்த லேடி வந்து அவங்க ஹஸ்பண்ட பார்த்துட்டு, இவர் வந்து என்னோட ஹஸ்பண்டோட டூப்ளிகேட்டு. என்னோட ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்காரு. ஆனா என்னோட ஹஸ்பண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் இந்த கேஸ் வந்து இவால்வேட் ஆச்சு. பாய். Follow me